அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோந்த பொழித்த புகழியற்கோன்கழல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி. வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. ஆசான் உளத்திருந்தும் ஆன்மா உளத்திருந்தும் மாசார் மலத்தை அறுத்தருளி நேசா ஒளித்திருந்த இன்ப வெள்ளம் ஒன்ற உயிர்க்கு என்றும் அளிப்பவன் நீ சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது 125வது வரி. விரிகடல் உலகின் விளைவே போற்றி அப்படிங்கிற அந்த வரிகளைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கணும். இந்த போற்றி திருஅகவல் அப்படிங்கிறது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு இறைவனை இந்த ஆன்மா உய்வதற்காக ஒரு முயற்சி தான் போற்றி செய்வது. இந்த போற்றி என்பது இறைவனுக்காக செய்வது அல்ல, ஆன்மாவுக்காக நமக்காக செய்வது. சிவபெருமானுக்கு செய்கின்ற அத்தனை செயல்களும் சிவபெருமானுக்கு உயர்வை தரப்போவது அல்ல, இந்த ஆன்மாவுக்குத்தான் உயர்வை தரப்போவது. கோவில் உளவாரம் செய்தாலும் சரி, நாம நினைக்கிறோம் கோவில் உளவாரம் செய்துட்டா இறைவனோட கோவில் சுத்தமாயிடுச்சு, ஆஹா இனிமே இறைவன் ரொம்ப சுத்தமா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆக உளவாரம் செய்யும் போது நம்மளுடைய உள்ளம்தான் சுத்தமாகுது. அதுதான் நாம செய்கின்ற பெரும் கருணை. அப்படிங்கிறனால அந்த வகையில நீங்க எல்லாரும் நம்ம ஒவ்வொரு முறையும் போற்றி செய்யும் போது போற்றி என்பது நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். இது ஆன்மா உய்யும் பொருட்டு செய்கின்ற போற்றியை தவிர இறைவனுக்கு நாம் போற்றி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு ஒரு காலம் உயர்வும் தாழ்வும் என்றும் வரப்போவதில்லை. ஏன்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய உயர்வை யாருனாலையும் உயர்த்தவும் முடியாது, யாருனாலையும் தாழ்த்தவும் முடியாது. சிவபெருமானுடைய திருவடி என்பது சென்றடையா திருவுடையானை, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு பெருமானை யார் அறிவால் எங்கள் அண்ணல் பெருமை அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த பெருமானை நாம செய்கின்ற போற்றி அவனுக்கு உயர்வு தந்துறாது. நாம திட்டுறோம், அவன் உடனே தாழ்ந்துட மாட்டான். சொல்ல போனா என்னைய திட்டுன்னு சொல்லி கேட்டுக்கிட்ட பெருமான் நம்ம பெருமான் தான். தித்தான்னு என்னை திட்டினையே, அதையே வச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு என்ன திட்டு, அதே போல தமிழான் வைதாலையும் வாழ வைப்பான் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல வைதான்னா அவங்கள வாழ வைப்பான் முருகன். ஆக அப்பனும் சுப்பனும் என்னை திட்டுங்கன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அவனுக்கு புகழ்ச்சி கேட்டு என்ன ஆயிடுச்சு, புளிச்சு போச்சு.
என்னை யாராவது திட்ட மாட்டாங்களா? யாரு திட்டுவா? ஒருத்தவங்க யார் சாமி திட்டுவா? ரொம்ப உரிமை உள்ளவர்கள், வேண்டப்பட்டவர்கள் மட்டும்தான் திட்ட முடியும். அதனால அடியார்களுக்கு சிவபெருமான் அதிக உரிமை தந்தனால என்னை திட்டுங்கன்னு சொல்றோம். அப்போ சிவபெருமான நீங்க திட்டுறனால அவனுடைய உயர்வு குறைஞ்சிடாது, அவனை வாழ்த்துறதுனால அவனுக்கு உயர்வு அதிகமாயிடாது. அப்புறம் ஏன் வாழ்த்து பண்ணணும், அப்புறம் ஏன் அவனை போற்றி செய்யணும் அப்படின்னா, அந்த போற்றி என்பது உள்ள இருக்கிற ஆன்மா உய்யும் பொருட்டு. நம்ம ஆன்மா உய்வதற்காகத்தான் சிவபெருமான போற்றி செய்யறோன்ற நினைப்பு தான் முதல் முக்கியம். நாம அதாவது நாம போற்றி செய்யும் போது இறைவன் அப்படியே உயர்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிற நினைப்பு மிகவும் தவறான நினைப்பு. நாம போற்றி செய்வதனால அதனுடைய பலன் நமக்குத்தான் கிடைக்குமே தவிர சிவபெருமானுக்கு அவனுக்கு பலனை வச்சு என்ன பண்ண? நம்ம ஊத்துற பாலையும் நம்ம வைக்கிற சக்கரை பொங்கலையும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. நாம நினைச்சுக்கிறோம் நம்ம ஊத்துற பிரதோஷத்தை நம்ம ஊத்துற பால்லதான் பெருமான் குளிப்பது போல நாம ஒரு பாவனை செய்து கொள்றோமே தவிர அவனுக்கு இந்த பிரபஞ்சமே அவனுக்கு பரிசா கொடுத்தாலும் அது கால் தூசிக்குத்தான் சமம். அப்போ ஒரு செய்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இறைவனை நாம் போற்றி செய்வது என்பது நமக்காக. நாம போற்றி செய்யறதுனால சாமி உயர்றாருந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் போற்றி செய்யறதுனால இறைவன் உயர்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சாலே அது போற்றி அல்ல, போற்றிக்கான இலக்கணமும் அல்ல. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் போற்றி திருவகல்ல இந்த பாயிண்ட வலியுறுத்தி தான் அடியன் உள்ள போவேன். அதனால போற்றி செய்யும் போது என்ன பாவனை இருக்குன்னு தெரியுமா? இந்த போற்றி என்னுடைய உயிரை, என்னுடைய ஆன்மாவை இருளிலிருந்து நீக்குகின்றது, மலத்திலிருந்து நீக்குகின்றது என்ற நினைப்பு தான். அப்படி செய்ய செய்ய ஆஹா இன்னைக்கு 10 போற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஆன்மாவுக்கு ஒளி கொஞ்சம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு 125 போற்றி வந்துட்டோம், ஓரளவுக்கு ஆன்மாவுக்கு ஒளி கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளைத்தான் தேர்த்திக்கணுமே தவிர, பெருமானே உனக்கு நான் 125 போற்றி போட்டுட்டேன், நீ எங்கேயோ போற்றி சொல்ல நீ உயர்ந்துகிட்டே இருக்க அப்படிங்கிற பாவனை நமக்குள்ள வரக்கூடாது. சரி, இப்ப உள்ள போயிடலாம். போன அமர்வுல விரிகடல் உலகினில் விளைவே போற்றியில விரி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஃபுல்லா விரிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? போன அமர்வுல விரி அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத பெயர் என்ன? விரி அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத பெயர் என்ன? யாருக்கு? பிற. ஆஹா, யார் சொன்னா? அலமேல அம்மாவா? ஆமா. அருமை 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 அம்மா, அருமை. அதாவது சமஸ்கிருதத்துல விரிதல் அப்படிக்கு பிறன்னு அர்த்தம். பஞ்சபூதங்கள் விரிந்தா அது பிரபஞ்சம்னு அர்த்தம். பஞ்சபூதங்கள் விரிந்தா அது பேரு பிரபஞ்சம்னு அர்த்தம். அதே போல காரம் விரிஞ்சா அது பேர் என்னது? பிரகாரம். இந்த பிரகாரம் என்பது ஒரு பிண்டத்துல இருக்கு, நம்ம உடல்ல இருக்கிறது தான் பிரகாரம். அது போல இறைவனுடைய அண்டத்துல இருக்கிறது என்னது? பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சத்தை விரிச்சு வச்சிருக்கான், பிரகாரத்தையும் விரிச்சு வச்சிருக்கான். நமக்குள்ள 5 பிரகாரம் இருக்கு. 5 பிரகாரம்னா என்ன அர்த்தம்? 5 உடல்கள் இருக்கு. நமக்கு 5 உடல்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள் உண்டு. இத சமஸ்கிருதத்தை என்ன சொல்லுவாங்க? பஞ்ச பிரேதம்னு சொல்லுவாங்க. உடலுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பேரு? உடலுக்கு பிரேதம் தான். பிரேதம் தான். அப்போ பஞ்ச பிரேதம் அப்படிங்கிறது இந்த உடல். நமக்கு எல்லாருக்கும் எத்தனை பிரேதம் இருக்கு? 5 பிரேதம். இந்த பஞ்ச பிரேத தசாயினின்னு அம்பாளுக்கு பேரு. இந்த 5 உடம்புக்கும் அவதான் தாய். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த பரு உடலுக்கு தான் யாரு தாய்? நல்லா கவனிங்க. இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு யாரு தாய்? நம்ம அம்மா அப்பா உடலால. இந்த பரு உடலுக்கு அவங்க தாயின்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி 4 உடல் இருக்கு. அந்த 4 உடலுக்கு யார் தான் தாய்? அன்னை பராசக்தி தான் தாய். அப்போ 5 உடம்புக்கும் அவதான் தாயின்னு சொல்வதுதான் பஞ்ச பிரேத தசாயினி. நீங்க பாத்துறீங்களா? அங்காள ஈஸ்வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்காள ஈஸ்வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கங்காலம் அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். தெரியுமா? கங்கால மாலை எலும்போடு அணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு கங்காலன்னு பேரு. கங்காலன்னா எலும்பு மாலை அணிஞ்சாங்க. அங்காலன்னா உடல் மாலை. உடல் தான் அங்காலம். உடலுக்கு அங்காலம் பேரு. உடலுக்கு என்னது? அங்காலம். கங்காலம்னா எலும்பு, அங்காலம்னா உடம்பு. அவ பிரேதத்தையே தன்னுடைய மாலையா வச்சிருப்பா. பிரேதம்னா செத்து போன பாடி கிடையாது. இந்த நம்ம 5 உடம்புக்கும் அவதான் தாயின்றதுதான்
அங்கால ஈஸ்வரி. 5 உடம்புக்கும் அவதான் ஈஸ்வரி, அவதான் தலைவி. அதுக்குதான் அங்கால ஈஸ்வரின்னு சொல்லுவோம். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், போய் மசான கொள்ளை நடத்திட்டு இருக்கோம்ல, மசான கொள்ளை தான் அங்கால ஈஸ்வரி. இந்த பிரேதத்தை தான் நம்ம பெருசா நினைக்கிறோம். அப்படிங்கறதுனால அந்த வகையில இது அப்ப அங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பஞ்ச பிரேத தசாயினி அப்படின்னு அன்னை பராசக்திக்கு உண்டு. பிரேதம்னே பயந்துடக்கூடாது. ஐயோ பிரேதம்னா டெட் பாடி போல அப்படின்னு பயப்படும். பிரேதம்னா ஒண்ணும் இல்ல, உடல்னு அர்த்தம். உடல்னு அர்த்தம், சரிங்களா? உடல் உயிரோட இருந்தாலும் உடல் தான், உயிரற்று இருந்தாலும் உடல் தான். இந்த 5 உடல்களுக்கும் அன்னை பராசக்தி காவலாக இருக்கின்றாள். அவள் தான் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு அவளுக்கு பேர். இன்னைக்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கதான் இருக்கு? மயானத்துலதான் இருக்கு. தெரியும் இல்லையா உங்களுக்கு? மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் நான் போனதில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். மயானத்துலதான் அந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி மயானம் தான் இருக்கு. மயானத்துலதான் அம்பாள் இருக்கா. கோவில் சுடுகாடு கொள்குளித்தோல் நல்லாடை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில் சுடுகாடு கொள்பொழித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. எங்க வரும்? எங்க? திருச்சாளர் வருமா? அப்போ அன்னை நல்லா கவனிங்க, சுடுகாடு அப்பனுக்கு மட்டும் இடம் இல்ல, அவன்ல சரிபாதியா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் அவளுக்கும் அது. அதனாலதான் அவன் அங்காள பரமேஸ்வரி அங்க இருக்கா. புரியுதுங்களா? போதுங்களா? சைவத்துப்படி அதான் நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். நாம என்ன பண்ணோம், அம்மா காளீஸ்வரி அம்மா மீட் பண்ணிக்கலாம். அப்போ முக்கியமான செய்தி, நம்மளுடைய உடம்பு அதுதான் காரம். அது 5 பிரகாரம், 5 பிரியுது. அதனால அது பிரகாரம்னு சொல்றோம். இந்த உலகம் அது என்ன இருக்கு? 5 பஞ்சபூதங்களால விரிஞ்சிருக்கு. அதனால அது பிரபஞ்சம்னு சொல்றோம். இது ரெண்டையுமே விரிச்சு வச்சிருக்கான் சாமி. ஏன் அப்படின்னா, இப்ப வீடு பெருசா இருந்தா என்ன பண்ண முடியும்? குழந்தைங்க எல்லாம் வீடு பெருசா இருக்கு, குழந்தைங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியும், அப்படித்தானே? இப்ப வீடு சின்னதா இருக்கு, ஒரு பேச்சு சின்ன வீடு, என்ன பண்ண முடியாது? குழந்தைங்கனால ஓடி விளையாட முடியாது, ஓடி ஆடி விளையாட முடியாதுங்க. எந்த அனுபவம் இருக்காது இல்ல, எந்த அனுபவம் இருக்காது. அதனால விரிச்சு வச்சாதான் விளையாடி அனுபவங்களை செய்ய முடியும். அதனால இந்த இறைவன் என்ன பண்றான், பஞ்சபூதங்களை விரிச்சு வச்சிருக்கான், இந்த உடல்களையும் விரிச்சு வச்சிருக்கான். எதுக்கு? இந்த ஆன்மா விளையாடுறதுக்காக. ஆன்மா விளையாடுதுன்னா அனுபவம் பெறுவதற்காக. இந்த ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக என்ன பண்றான், பஞ்சபூதங்களையும் விரிச்சு வச்சிருக்கான். இந்த உடலுக்கும் 5 பிரகாரம் போட்டு வச்சிருக்கான். இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. அது பேர் தான் தனு கரண புவன போகம் சொல்லக்கூடிய 4 விஷயமா இருக்கு. தெரியும் இல்லையா? தனுனா உடம்பு, கரணம்னா உள்ளுக்கக்கூடிய கருவிகள், புவனம்னா இந்த உலகம், போகம்னா நம்முடைய பெறுகின்ற இன்ப துன்ப நிகழ்வு. இந்த 4 மூலமா இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் தருவதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். புரிதுங்களா? அப்போ இந்த உலகம் எதுக்கு? இந்த உலகம் எதுக்கு? இந்த ஆன்மா அனுபவிப்பதற்காக. புவனேஸ்வரி அருமை சுசிலாம், நல்லா கவனிங்க. இந்த புவனம் எதுக்கு? ஆன்மா அனுபவிப்பதற்காக. ஆன்மா அனுபவிப்பதற்காக இந்த புவனம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இங்க ரொம்ப அனுபவிக்காது. அதான் சொன்ன போனோட்டம், காரத்தை குறைச்சு அகங்காரத்தை குறைச்சு ஓம்காரத்தோட சேர்க்கணும்னா நம்முடைய ஆசையை குறைச்சுக்கணும். என்னடா இது அனுபவிக்கணும்னு சொல்ற, ஆசை குறைச்சுக்கணும்ன்ற. நாங்க எதை பண்ணட்டோம்? அனுபவிக்கிறதுக்காகத்தான் பெருமாள் விரிச்சு வச்சிருக்கான், கடை விரிச்சு வச்சிருக்கான். நல்லா கவனிங்க. அவன் கடையை ஓபன் பண்ணி எது வச்சிருக்கான்? சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். எதுக்கு? எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. அப்ப பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இது அனுபவம் செஞ்சு அனுபவத்துல இருந்து நீங்கணும். நல்லா கவனி. அதுதான் சைவம் சொல்லுது. சைவம் துறவரத்தை பத்தி பேசுறது இல்லை. அதனாலதான் அவனுக்கு பேர் என்னது? தோடுடைய செவியன். அவனே என்னவா இருக்கான்? அம்மையப்பரா கலந்துதான் இருக்கான். அம்மையப்பரா கலந்து இருக்கிறப்போ எப்படி அவன் துறவரத்துக்கு அது? ஆனா துறவரத்தாரும் உண்டு. துறவரம் நம்ம பெருசா பேசுறது இல்ல. காரணம், இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர் தான் என்னது? இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர் தான் துறவரம். தனியா வீடு பேருங்கய்யா.
வீடு பேரு. வீடு பேரு துறவரம். அப்போ முக்கியமான செய்தி, நாம அனுபவிச்சு அனுபவத்துல இருந்து நீங்கணும். நாம என்ன பண்ணணும்? அனுபவிச்சு அனுபவத்துல இருந்து நீங்கணும். எப்படி? இப்போ எனக்கு பாயாசம் சாப்பிடுறது பிடிச்சிருக்குன்னு வச்சோம், புரியுதுங்களா? அப்போ பாயாசத்தை நான் டெய்லி எனக்கு வைக்கிறேன். காலை முதல் நாள் பாயாசம், 2 நாள் பாயாசம், 3 நாள். அப்ப 10ஆம் நாள் என்ன ஆயிடும்? பாயாசத்தை பார்த்தாலே போயிருங்க ஐயா. இதுக்கப்புறம் என் வாழ்நாள்ல யாரு பாயாசம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அம்மா தானே. இதுக்கப்புறம் வாழ்நாள்ல நான் யாரு பாயாசம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். அப்போ பாயாசத்தை கொடுத்து பாயாச ஆசையை நிறுத்திட்டாரு சாமி, புரியுதுங்களா? அப்போ அனுபவிச்சாதான் அந்த ஆசையில இருந்து நீங்க முடியும். அதைத்தான் நம்மளுடைய சமயம் சொல்லுது. சமணம் என்ன சொல்லுது? புத்த சமயம் என்ன சொல்லுது? ஆசையே அழிவுக்கு காரணம், அதனால ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுது. எப்படின்னு பாருங்க. எங்க ஆசைப்படாம இருக்கிறது பேராசை தானே. எனக்கு ஆசை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பேராசை! அம்மாவா இல்லையா? ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு பேராசை தான். அதை எப்படி பண்ற? அப்போ நாம என்ன சொல்றோம்னா, எல்லாமே அனுபவத்துக்குரிய பொருள் தான். அப்போ நல்லா கவனிங்க, இன்னொரு முக்கியமான செய்தி. ஏன்னா எனக்கு என்னுடைய கூலியை கொடுத்துடலாம், எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் கொடுத்துடலாம். ஃபீஸ், என்னுடைய ஃபீஸ் எல்லாரும் கொடுத்துடலாம். ஃபீஸ் என்ன புதுசா வந்தவங்க பயந்துட வேணா. உங்களுடைய முகக்குறிப்பு தான் ஃபீஸ், உங்க வீடியோ தான் ஃபீஸ். ஆன் பண்ணீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. புதுசா வந்தவங்க எல்லாம் அடப்படுவ, இவன் டிக்கெட் போடுறான்னு தெரிஞ்சா நான் ஏன் இங்க வர போறேன் அப்படின்னு நினைச்சிட போறாங்க எல்லாரும். டிக்கெட் எல்லாம் கிடையாது. உங்க முக ஆக சாந்தாமணி அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி, நாச்சிமுத்தம்மா, ராஜேஸ்வரி அம்மா, குழந்தைவேல் ஐயா, மாரிமுத்து கண்ணன் ஐயா, சத்யநாராயண ஐயா, சரஸ்வதி அம்மா, அலமேலு அம்மா, அல்லி அம்மா, வசந்தா அம்மா, விமலாதேவி அம்மா, கலைச்செல்வி அம்மா, ஜானகி அம்மா, சுகந்தி அம்மா, காளீஸ்வரி அம்மா, அத்தனை ராஜேஸ்வரி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை அடியாரங்களும் தெரியுறாங்க. சாவித்திரி அம்மா தெரியுறாங்க, 2 ராஜேஸ்வரி, பிரேம அம்மா தெரிஞ்சுட்டாங்க, மகிழ்ச்சி. சாந்திமதி அம்மா தெரியுறாங்க, சுசிலா அம்மா, அல்லி அம்மா, எல்லாரும் தெரியுறாங்க. அடியன் செய்த பெருந்தவம் உங்க எல்லாரையும் அடியன் பார்த்துட்டேன். இந்த எனக்கு சுபாமா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அங்கவை அம்மாவும் தெரியுறாங்க. இந்த எனக்கு நிறைய கூலி நான் 500 ரூபாய் கேட்டேன், 5 லட்சம் ரூபாய் போட்டீங்க. அப்ப பிரச்சனையே இல்லை. 500 ரூபாய் கேட்டதுக்கு யாராவது 5 லட்சம் போடுவாங்களா? நீங்க 5 லட்சம் போட்டீங்க, போதும். இன்னைக்கு நான் அமர்ந்து சூப்பர், நல்லது. அப்போ இங்க கவனிங்க, அனுபவிச்சாதான் உமா மகேஸ்வரி, வாரீஸ்வரி அம்மா தர்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அனுபவிச்சாதான் அனுபவத்துல இருந்து நீங்க முடியும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அனுபவிச்சாதான் என்ன பண்ண முடியும்? அனுபவத்துல இருந்து நீங்க முடியுங்க ஐயா. இப்ப பாயாசம் குடிக்கணும்னு ஆசை இருக்கு, பாயாசம் குடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா நான் பாயாசம் இனிமே விட்டுருவேன்னு நினைச்சா என் மனசு என்ன எதை நோக்கிக்கிட்டே இருக்கும்? ஆகா பாயாசம் நேரம் கிண்டிருப்பாங்களே, ஆகா பாயாசம் கிண்டிருப்பாங்களே, நம்ம வேற பாயாசம் காசியில போய் பாயாசத்தை விட்டுருவோம்னு விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்குன்னு பார்த்து பாயாசத்தை இப்படி கிண்டுறாங்களே, அது எப்படி இருக்குமோ, முந்திரி பருப்பெல்லாம் மணக்குது, ஆஹா இனிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்க அது சாப்பிட்டு இருக்கலாம். அது உள்ளாமே சாப்பிட்டதுக்கு தான் சமம். அப்படிதாங்க, நாக்குலதான் படல, மற்றபடி எல்லா இடத்துலயும் பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது சாப்பிட்டதுக்கு சமம். அப்படி இருக்கக்கூடாது. பாயாசம் சாப்பிடு, பாயாசம் இருக்கு, டெய்லி பாயாசம் வை, டெய்லி பாயாசம் வை, சாப்பிடு. 10ஆவது நாள்ல பாயாசத்தை பார்த்தா என்ன பண்ணோம்? கொமட்டிட்டு வந்துடும். அப்படி இனிமே ஜென்மத்துக்கு நான் பாயாசமே சாப்பிட வேணாம் அப்படின்ற. இன்னும் கவனிங்க, அனுபவிச்சாதான் அனுபவத்துல இருந்து நீங்க முடியும். ரொம்ப முக்கியமான செய்தி. அனுபவிச்சாதான் அனுபவத்துல நீங்க முடியும். ஆனா அறவழியில நின்று அனுபவிச்சாதான் அனுபவத்துல நீங்க முடியும். எப்படி? அறவழியில நின்று அனுபவிச்சாதான் அனுபவத்துல இருந்து நீங்க முடியும். புரியுதுங்களா? என்னடா ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் நீ விளக்கமா சொன்னாதான் எங்களுக்கு புரியும். நீ அறவழிங்கிற அனுபவிக்கணும்ன்ற ஒண்ணும் புரியல. இப்படி இது அடியார்கள் நிறைந்த சபை, எல்லாருமே திருமணமானவர்கள் தான். இத நான் கொஞ்சம் நாசூக்கா சொல்றேன், அது அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் இன்ப நுகர்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு காலத்துல என்ன ஆகும்? 2 பேருடைய இன்ப நுகர்வும் தெவிட்டு விட்டு என்ன ஆயிடும்? 2 பேரும் பூர்வ நிலைக்கு வந்துருவாங்க. அந்த இன்ப நுகர்வுல இருந்து நீங்கிடுவாங்க. அது 60 வயசோ 65 வயசுக்கு அப்புறம் நிகழும். புரியுதுங்களா? சப்போஸ் அந்த கணவன் அறம்ல நிக்காம தினம் ஒரு மனைவியை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அனுபவம் தானே? ஆமாவா இல்லையா? அதுவும் அனுபவம் தானே? புரியுதுங்களா? தினம் ஒரு மனைவி வச்சிருந்தாருன்னா அவருக்கு ஒரு நாளும் அனுபவத்திலிருந்து நீக்கம் வராது, கழிப்பு தட்டவே தட்டாது.
புரியுதுங்களா? பாயாசம் இனிப்பு தானே, பாயாசம் இனிப்பு தான். ஒரு நாள் பாயாசம் சாப்பிடுறோம், ஒரு நாள் பால்கோவா சாப்பிடுறோம், ஒரு நாள் லட்டு சாப்பிடுறோம், ஒரு நாள் இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தா என்னைக்காவது சளிப்பு தட்டுமா? ஒரே பாயாசத்தை தான் திரும்ப திரும்ப குடிக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப அறவழியில நிற்றல் புரியுதுங்களா? ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த அறத்துல நின்று 2 பேரும் இன்ப உணர்வு செஞ்சாதான் அதுல இருந்து நீங்க முடியும். நாம இல்ல வேற வேற ஆளுங்களை பாத்துக்கலாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம இதுல சேராது, இன்ப நுகர்வுகளை விட்டு நீங்க. அதனால அறத்துல நிக்கிறது தான் மொதல் படி அறத்துல நிக்கிறது. புரியுதுங்களா? அறம்னா என்ன? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அறம்னா என்ன? அறம் செய்யன்றீங்க, தெளிவா சொல்லுங்க சாமிகளா, செஞ்சுட்டு தான் போயிருவோமே, நீங்க வேற அறம் செய்யறீங்க, என்ன ஒண்ணும் புரிய வழங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அறம்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க எல்லாரும், இது ரொம்ப முக்கியமான செய்தி. செய்யக்கூடியவற்றை ஆமா, இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாத ஒரு செய்தியை சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாத ஒரு செய்தி. இதை கேட்ட உடனே அடப்பாவி இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ அறம்னா என்ன அர்த்தம்? அறம்னா செய்யக்கூடியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. என்னடா ஒண்ணும் புரியல. எப்படின்னா செய்யக்கூடியது எது? அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அப்படி. அதுக்கப்புறம் யாருக்காவது உதவி, இந்த மாதிரி செய்யக்கூடாதது எது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, ஏதாவது செய்யக்கூடாது. திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாம பேசக்கூடாது, கல்லுண்ணாமை செய்யக்கூடாது. இதெல்லாம் கூடாதது. இதெல்லாம் கூடாதது. கூடியது எதுன்னா உதவி செய்யறது, சாப்பாடு போடுறது, நல்லவங்களா இருக்கிறது, நல்லதையே பேசுறது, இதெல்லாம் செய்ய வேண்டியது. அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது, செய்யக்கூடாதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ திருடுறது அப்படிங்கிறது அறமா அறம் இல்லையா? இல்ல, எனக்கு கவனிங்க ஒரு நிமிஷம். அறம் இல்லைங்க. திருடுறது என்பது அறமா அறம் இல்லையா? நம்ம அடியார்களே திருடி இருக்கிறாங்க. யார் திருடி இருக்காங்க? யார் திருடி இருக்காங்க? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க ஓரளவுக்கு ஓகே தான், நான் அப்படி சொல்ல வரல. நான் பிளண்டாவே சொல்ல போறேன். இப்போ திருடுறது தப்பா ரைட்டா? தப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அது அறத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றோம்ல. என்ன கவனிக்கல? திருடுறது தப்புன்னு சொல்றோம்ல, அறத்துக்கு புறம்பானது. நான் இப்ப சொல்றேன், திருடுறது சரி, திருடுறது அறம் அப்படின்றது. ஆடா படுபாவி, என்னடா திருவாசனை வந்தா கெட்டதான் சொல்லி கொடுத்து எங்களை கெடுத்துருவ போலயே. அட, நாங்களே நல்லதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா நீ கெட்டதை சொல்லி கொடுத்து எங்களுக்கு திருத்து இது பண்ணிருவ போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால என்னன்னா, நமக்கு 5 திணைகள் இருக்கும், தெரியும் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 திணைகள் உண்டு. 5 திணைக்கும் 5 விதமான தொழில்கள் உண்டு. 5 திணைக்கும் 5 விதமான உணவு உண்டு. 5 திணைக்கும் 5 விதமான தெய்வங்கள் உண்டு. தெரியும், குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு மறந்துச்சு, பாலைக்கு கொற்றவை. இதெல்லாம் இந்த திணை பொருட்கள் படிச்சவங்க, குறிஞ்சி திணை பொருட்கள். அதுல கவனிங்க, பாலை நிலத்துல இருக்கிற மக்களுடைய குலத்தொழில் எது? திருடுதல், கொள்ளையடித்தல், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10ஆம் கிளாஸ் படிச்ச ஞாபகம் இருக்கா? 5 திணைகள் பாலைவனத்துல. மியூட் பண்ணிக்கலாம், குழந்தைகள் ஐயா சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். இப்போ பாலை நிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் என்பது எதுல கிடையாது? அந்த பயிர் விளையாது, எதுவுமே இருக்காது, பச்சை பசேல் இருக்காது. யாராவது வழிபோக்க போனா அவங்க கிட்ட இருந்து திருடிதான் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும்.
அதனால அவர்களுடைய குலத்தொழில் என்பது திருட்டு தான். திருடுறதா அங்க அறமே. புரியுதுங்களா? திருடுறதா அங்க அறமே. அப்ப அறம்னா என்ன அப்படின்னா, அறம் என்பது நிலம் சார்ந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும். நிலம் சார்ந்து. அறம் பிக்சட் கிடையாது. அறம் என்னது? பிக்சட் கிடையாது. அவங்களுடைய உணவு எதுதான்? பாலை நில மக்களுடைய உணவு எதுதான்? எது உணவு? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குல்ல, குறிஞ்சி மக்களுடைய உணவு தேனும் தினைமாவும், தெரியும் இல்லையா? தேனும். அது மாதிரி பாலை மக்களுடைய உணவு எது? பாலை மக்களுடைய உணவு மாமிசம் தான், புலால் தான். அவங்களுக்கு புலால் தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? விவசாயம் கிடையாது. அந்த இடத்துல அந்த அறத்தை அவங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நான் சொல்ல வேண்டிய கடமை. என்ன சொல்ல வரேன்னா, அறம் என்பது நிலத்திற்கு மாறும். நிலத்திற்கு மாறும். புரியுதுங்களா? இப்ப நான் காலையில என்ன கவனிக்கல ஒரு நிமிஷம். சிவ பூஜை எப்படி பண்ணோம்? நல்லா குளிச்சுட்டு தானே பண்ணணும். ஆமாவா இல்லையா? குளிச்சுட்டு தானே பண்ணணும். என்னை பாருங்களேன் எல்லாரும், சிவ பூஜை குளிச்சுட்டு தானே பண்ணணும். ஆமாவா இல்லையா? கைலாயம் போனீங்களே எல்லாரும், டூர் கைலாயம் போனீங்களே, அங்க இருக்கிற கைலாயம் குளிச்சுட்டு பண்ணீங்களா? இல்ல இல்ல, அங்க குளிக்க முடியாதுங்கய்யா. அங்க குளிக்க முடியாது, சிவபூஜையும் பண்ண முடியாதுங்க. சிவபூஜை பண்ணலாம், சிவபூஜை பண்ணலாம் இல்லைங்க, அகத்தாலதான் பண்ண முடியும். அகத்துலதான் பண்ண அனுஷ்டானம் பண்ண முடியும். ஏன்னா குளிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு அந்த அறம் என்ன ஆயிடுச்சு? அந்த இடம் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. மாறிடுச்சு. அங்க ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு செய்தி நல்லா கவனிங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்துக்கண் ஆகுல மீற பிற. நம்ம மனசாட்சிக்கு சரியா இருந்தது அப்படின்னா அது அறத்துல சேரும். புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு நீங்க பிடிச்சா அது அறத்தை பிடிக்க முடியாது. அதான் சொல்ல வரேன். கஷ்டப்பட்டு ஐயோ நான் இன்னைக்கு போய் பேசக்கூடாது, இயல்பா இருக்கணும். புரியுதுங்களா? இயல்பா வரணும். உண்மை பேசுறது இயல்பா வரணும். புலால் மறுத்தல் இயல்பா வரணும். ஐயோ ஒரு நாள் சாப்பிட்டேன், இனிமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியாணி கடை பக்கம் போறப்ப அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு, ஆகா இது எப்பதான் சாப்பிட போறோமோ நினைச்சுட்டா 10 பிரியாணி சாப்பிட்டதுக்கு சமம் ஆயிடும். அப்போ இயல்பாக அதுல இருந்து நீங்கணும். அதுக்கு பேர், அதுக்காகத்தான் சுவாமி இத்தனையும் விரிச்சு வச்சிருக்க. புரியுதுங்களா? நமக்கு காஷ்மீர சைவம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நம்ம வந்தாருல்ல ஐயா, எங்க வந்தாரு? திருத்தொண்டத்து ஐயா வந்தாருல்ல. யாரு? ஆத்திநாதர் வந்தாரா இல்லையா? திருத்தொண்டத்து ஆத்திநாதர் வந்துட்டு எனக்கு நரப்பசுதான் சாப்பிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? திருத்தொண்டத்து அதான வச்சாரு, எனக்கு உன் பிள்ளை கறி வேணும்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? கேட்ட உடனே யோ என்ன நீ வெஜிடேரியன் தான், நாங்க சிவபெருமானுடைய ஆளுங்க, நீ நான் வெஜிடேரியன், நீ சிவபெருமானே ஆள், நீ சிவனடியாரே கிடையாது, போயிருந்துக்கலாம்ல. இல்ல, அவங்க இருக்கிற இடம் நார்த்து, பக்கா நார்த்து. அங்க இருக்கிற மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் நம்ம அறத்துக்கு மீறிதான் வேறையாக்கா இருக்கு. அறம் என்பது மாறும். ஆனா அவர்களுடைய நிலை, அறம் என்பது பொதுவானது இல்லை. அதையும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு நாள் நான் சொன்னனால, அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு அறம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அறம் இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருக்கோம்ல, ஒரே இடத்துல ஒரு ஊர்ல மதுரைக்காரங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு அறம் இருக்கு. கோயம்புத்தூர்காரங்களா, நமக்கு ஒரு அறம் இருக்கு. ராஜபாளையத்துக்காரங்களா, நமக்கு ஒரு அறம் இருக்கு. இருக்கு இருக்கு புரியுதுங்களா? நம்ம ஊருக்குன்னு ஒரு அறம் நம்மளே அறியாம நம்மளுடைய உணவு பழக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாமே அது மாறும். ஆனா ஒரு விஷயம், அறம் என்பது எந்த ஒரு உயிருக்கும் ஊறு செய்யாம இருக்கிறது தான். அறம் என்பது எந்த உயிருக்கும் ஊறு செய்யாம இருக்கிறது தான். நம்ம முயற்சிக்கிறதுக்கு பேரு தான் அறம். யாரையும் துன்புறுத்தாம நாம செய்கின்ற செயலுக்கு பேரு அறம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரியுதுங்களா சுவாமி? சரி. அப்போ நாம அறத்துல நின்னு இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சாதான் உலக இன்பத்துல இருந்து நீக்கம் கிடைக்கும். அதனாலதான் சாமி பெரிய கிரவுண்ட் போட்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட் எதுக்கு? ஓடுறதுக்காக. இந்த கிரவுண்டு அனுபவம் செய்யறதுக்காக. இந்த அனுபவம் என்பது கிடைக்கிறனால என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு அனுபவத்திலிருந்து நீங்கும். வேணாண்டா இனிமே திறக்க வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாரு? கை தூக்கலாம். சாமி போதும் சாமி, சாமி கவுந்து வேலையை தூக்குறாங்க,
சுசீலா அம்மா, கலைச்செல்வி அம்மா, சாவித்திரி அம்மா எல்லாம் பெருசா தூக்கிட்டாங்க. அப்பா சாமி ஆளை விட்டுருக்காங்க அடையிட்டு. உமா அம்மா தூக்குறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, 2 ராஜேஸ்வரி அம்மா தூக்குறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லாரும் கை தூக்கியாச்சு. அப்பா சாமி எங்களுக்கு உலகம் வேணும். ஏன்னா நம்ம பட்ட பாடு அப்படி தெரியும்ல. சாந்தாமணி அம்மா தெரிஞ்சுட்டாங்க, நம்ம பட்ட பாடு அப்படிதானே. நம்ம நல்ல பாடுபட்டு இருந்தா இந்த உலகத்தை பிறக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம பட்ட பாடு அப்படி இருக்கிறனால இந்த உலகம் திரும்ப வேணாம்டான்னு நினைக்கிறோம். அப்போ அந்த அனுபவம் கிடைச்சனாலதான் நம்ம என்ன பண்றோம், உலகம் வேண்டாம், பிறவி வேண்டாம். இந்த பிறவி துன்பத்தை, பிறவின்ற நோய்க்கு எது மருந்துன்னா நமச்சிவாயம் தான் மருந்து. அதனாலதான் இங்க இவனை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்ல. அதனாலதான் இவனை பிடிச்சி தொங்கிட்டு உட்காந்துருக்கோம். இவன் திருவடியே பிடிச்சு தொங்கிட்டு உட்காந்துருக்கோம். காரணம் மீண்டும் அப்போ நமக்கு இந்த அனுபவங்களை தந்தது நல்லதா கெட்டதானா நல்லது. இந்த அனுபவங்களை தருவதற்காக பெருமானா எதை விரிச்சு வச்சிருக்கான், உலகத்தை விரிச்சு வச்சிருக்கான். விரிகடல் உலகினில். எதுக்காக கடலை விரிச்சு வச்சிருக்கான், எதுக்காக உலகத்தை விரிச்சு வச்சிருக்கான்னா நாம அனுபவம் செய்வதற்காக. அனுபவத்தை எப்படி செய்யணும், அறத்துல நின்னு செய்யணும். நம்ம அனுபவத்தை எப்படி செய்யணும், அறத்துல நின்னு செஞ்சாதான் அனுபவம் நீங்கும். எனக்கு இனிப்பு என்ன பண்ணணும், இனிப்பை நான் கட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டிசைனா இனிப்பை சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இனிப்புல எனக்கு திருப்தி வராது, உவட்டல் வராது. ஒரே இனிப்பு தொடர்ந்து சாப்பிடணும். லட்டா டெய்லி சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம், லட்டா விட்டுருவோம். ஜிலேபியா 10 நாள் சாப்பிட்டோம்னா ஜிலேபியை பார்த்தாலே வாந்திதான் வரும். மைசூர் பாக்கு போடு. அப்படி ஒரு பொருளை தொடர்ந்து துகிப்பதினாலே அந்த பொருள், அதனாலதான் ஒருவனுக்கு ஒரு தீனு வச்சாங்க. நமக்கு பலதார மனம்னா இருக்குல்ல. பஞ்சபாண்டவர்கள் பாத்தீங்கன்னா அவ திரௌபதிக்கு 5 கணவர்கள், அது எக்ஸப்ஷனல். ஒருவனுக்கு ஒருத்தி இருந்தாதான் இல்லறத்துல என்ன ஏற்படும்னா துறவரம் வரும். இல்லப்பா நான் ஒரு 5 பேரை வச்சிருக்கேன், நான் 5 பேரை வச்சுக்கிறேன், இந்த அம்மா ஒரு 4 பேரை வச்சுக்கிறேன்னு சொல்லி போனா அந்த இல்லறம் எங்க போய் முடியாது, துறவரத்துல முடியாதுங்க, முடியாது. அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்தின்ற கொள்கைய நாம கடைபிடிக்கிறோம். புரியுதுங்களா? அதான் அறம் நமக்கு. இது எங்க இருந்தாலும், அதுக்காக காஷ்மீர்ல இருந்தா 2 நீங்க கேட்கலாம், ஐயா நீங்க தான் சொன்னீங்க பாலைவனத்துல இருந்தா எதை வேணாலும் செய்யலாம், திருடலாம் நீங்க, அதனால காஷ்மீர்ல இருந்தா 2, ஆஸ்திரேலியா இருந்தா 3, இந்தியாவுக்கு மட்டும் வந்தா 1 அப்படி வச்சுக்கிறோம். யாரு இல்ல, அப்படி இல்ல. இது களவியல் சார்ந்தாரம் எல்லா நிலத்துக்கும் பொருந்தும். உணவு மட்டும்தான் என்ன ஆகும், உணவும் வாழ்க்கையும் மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு மாறும். மற்றபடி மற்ற அறங்கள் எல்லாம் பொதுதான். அதனால ஒரு பொருளை தொடர்ந்து சுகிப்பதினாலே நாம் எதுல இருந்து நீங்கலாம், அந்த அனுபவத்தை நீங்க. புரிதுங்களா? அப்போ இந்த விரிகடலை விரித்து வைத்திருக்கான் பெருமான். எதுக்காக? அனுபவங்களை பெறுவதற்காக. ஆமா, இந்த ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக விரிச்சு வச்சிருக்கான். ஏன் அனுபவம் பெறணும்? துறவரம் பெறுவது, அனுபவிச்சு பெற்றாதான் துறவரத்துக்கு போக முடியுங்க ஐயா. அருமை ஜானகியம்மா, 100க்கு 100. அனுபவத்துல இருந்து நீங்குவதற்காக அனுபவம். முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தாலதான் முடிக்கணும், மலத்தாலதான் கழுவணும். அப்படிதானே? சின்ன குழந்தைங்க மலம் போயிட்டா பசுஞ்சாணத்தை வச்சு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மலம் குழந்தைங்க அந்த இடத்த பசுஞ்சாணத்தை வச்சு மெழுகுவாங்க. அப்ப மலத்தால எடுக்கணும், முள்ளால எடுக்கணும், அப்புறம் விஷத்தாலதான் முறிவு செய்யணும். அதுபோல அனுபவத்தாலதான் எடுக்க முடியும். இந்த ஆன்மாவுக்கு ஏதோ அனுபவிக்கணும்னு தோணுது, இப்போ அனுபவிச்சுட்டு பாருங்க. 5 வருஷம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆகா இங்க நாம வந்ததே மிகவும் தவறு அப்படின்னு. புரியுதுங்களா? சந்தோஷப்பட்டாரு. அனிந்திதையும் கமலினியும் பார்த்து, ஆகா இந்த அம்மா நல்லா இருக்கே அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் கண் தெரியாம போச்சு, அது போச்சு, இது போச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி, திடுக்கிடும் தகவல். இது கேட்டவுடனே பயப்படக்கூடாது. சரியா? சிவபெருமானை வழிபாடு செய்யறதுனால
எனக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சிவபெருமான சப்போஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா ஐம் வெரி சாரி, அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. சிவபெருமானை வழிபாடு செய்வதனால என்னுடைய அனுபவம் இல்லாம போகும் வேணா நீங்க வரலாம். புரியுதுங்களா? சிவபெருமான வழிபாடு செஞ்சா இனிமே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தா சரி. ஆனா சிவபெருமான வழிபாடு செஞ்சா எனக்கு நல்ல அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும், தீய அனுபவம் வரவே வராதுன்னு யாராவது உங்களை ஏமாத்தி இருந்தாங்கன்னா ஐம் வெரி சாரி, அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், எங்க பெருமான வழிபாடு செஞ்சா சொல்ல போனா கெட்டது அதிகமா கூட கிடைக்கலாம். ஏன்னா அவன் அனுபவத்துல உங்களை அனுபவத்துல வந்து நீக்கணும்ல, அனுபவத்தை நீக்கிறதுக்காக அடி நொறுக்கும் அவன் அனுபவத்தை தூக்கி போட்டு. அதனால தைரியமா இருக்கணும். இவன் கொடுக்கிற அனுபவம் இனிமே அனுபவிக்க வேணாம்னு நினைக்கிற மாதிரி அனுபவம் ஆகி போயிடும். அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கறவன் தான் எங்க அப்பா, நம்ம அப்பா. அந்த தைரியத்தோட உள்ள வாங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் எல்லாம் நான் கொடுக்கல. எங்க அப்பா சோதிப்பாருங்கய்யா. ஆமா ஆமா. அப்போ அனுபவம் அவன் சோதிக்க மாட்டான். நல்லா கவனிங்க, பெருமான் வந்து சோதிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது சைவத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவனுக்கு முழுதும் உணர்ந்தவன் யாரு? சிவபெருமானுக்கு நம்மள சோதிச்சு பார்த்தாலும் தெரியுமா அவனுக்கு? பாப்பாரு, நாயே போன பிறவில நீ எப்படி இருந்தன்னு தெரியும், அடுத்த பிறவியில நீ எப்படி இருக்க போறன்னு தெரியும், இந்த பிறவியில நீ எப்படி இருந்துட்டு இருக்கன்னு தெரியும். உனக்கு ஒரு டெஸ்ட் வேறையா? உன் அச்சனம் தான் நீ பிறக்கிறப்ப முன்னாடியே எனக்கு தெரியுமே, உனக்கு டெஸ்ட். அவன் சோதிக்க மாட்டான், அவன் சோதிக்க தேவையே இல்லை. ஏன்? அவன் முற்றும் அறிந்தவன், அவனுக்கு மூலமும் முதலும் தெரியும். அதனால சிவபெருமான் சோதிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் கொடுக்கிற அனுபவம் இனிமே அனுபவிக்க வேண்டான்னு நினைக்கிற மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்றோம், அனுபவத்திலிருந்து நீங்குவதற்காக கொடுக்குறான். அது சோதனை கிடையாது, அது அவனுடைய பரிசு தான். என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை, என்னைய ஆண்டுகொள் விற்று ஒற்றிவை விற்றுக்கொள், என்னை ஒத்தி வச்சிரு. ஒத்தி வைக்கிறது என்னது? இது வைக்கிறதுங்க, அடகு வைக்கிறது. சாமி நீங்க அடகு கூட வச்சுக்க, அப்படித்தானே விட்டுருவான். பாத்துறீங்களா? சிவபெருமான் அடிக்கடி ஒத்தி வச்சிருவான். பாத்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் நான் அவனை போய் கூப்பிட்டோம்னா என்னமோ தெரியாத மாதிரி போயிட்டு இருப்பான். நம்ம நமக்கு அவங்க சம்பந்தம் இல்லாம டே 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 நில்றான்னா ஏதோ பார்க்காத மாதிரி போயிட்டு இருப்பான். உனக்கு வேற ஆளுக்கிட்ட ஒத்தி வச்சுட்டேன், எப்ப வந்து அந்த 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 லீஸ் முடியுதோ அப்ப வந்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரி ஒத்தி வச்சிருவான், நம்மளை வித்துருவான். யாருக்கோ பாத்துறீங்களா? நம்மளை வித்துருவான். பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடமைக்குதான் என்ன வித்து, அந்த மாதிரி நம்மளை வித்துட்டான்னு அந்த பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி பெருமான் நம்மளை வித்து. அதனால மணிவாசன் என்ன சொல்றாரு, என்னை ஆண்டுகொள் விற்றுகொள் ஒற்றிவை, எதுவெல்லாம் நீ பண்ணிக்கலாம். ஆனா இவன் கிட்ட வர்ற இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தா, ஒரு ஸ்கூல் இருக்கு, அட்டி நொறுக்குவாங்க, தூங்க விட மாட்டாங்க. ஆனா அவனை என்ன எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வச்சிருவாங்க. நீட் எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஸ்கூல்ல நல்லது செய்தா கெட்டது செய்தா? அடிக்குது இல்ல, டெய்லி அடிக்குது, தூங்க விட மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லுது, மத்த குழந்தைங்க மாதிரி ஜாலியா இருக்க விட மாட்டேங்குது. எதுக்காக? யாருக்கும் கிடைக்க முடியாத நீட் எக்ஸாம்ல பெஸ்ட் மார்க் வாங்கி இந்த இந்தியாலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்மளை சேர்த்து விடுறதுக்காக பண்ற மாதிரி சிவபெருமான் கைலாயத்துல அவன் நடனம் செய்கின்ற திருக்கூத்துல நம்மளை சேர்க்கறதுக்காக நம்மளை போட்டு வெளுத்துட்டு இருக்கான். நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கானே சந்தோஷமா இருக்கான், சிவபெருமானை கும்பிட மாட்டேங்கிறான் சந்தோஷமா இருக்கான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏத்த வீட்டுக்காரன் பார்த்தேன்னா அவன் அட்டகாசமா இருக்கான். நான் சிவபெருமானை கும்பிடுறேன், எப்ப பார்த்தாலும் சவுக்கு எடுத்து சுளின்னு அடிச்ச மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கானேன்னா நம்மள எல்லாம் என்ன பண்றான் பெருமான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுடைய பக்குவப்படுத்தி. இப்போ உலையில போட்ட அரிசி வேகத்தான் செய்யும், ஆனா வெந்து பக்குவம் ஆயிரும். உலைக்கு வராத அரிசி ஜாலியா குழுக்குழுன்னு தான் இருக்கும், ஆனா அது என்னைக்குமே பக்குவத்துக்கு வரப்போறது இல்ல. நாமெல்லாம் உலையில விழுந்த அரிசி கொஞ்ச நேரம் என்ன பண்ணிதான் ஆகணும், வெந்துதான் ஆகணும். ஆனா கடைசியில என்ன ஆயிடுவோம்? பரிமாறுவதற்கு தயாராகி விடுவோம், பரிபூர்ணமாகி விடுவோம் அப்படிங்கிற நினைப்புல நீங்க சிவபெருமானை கும்பிடுங்க. சிவபெருமானை கும்பிடுவோடனே கஷ்டமெல்லாம் தீந்துரும்,
அப்படிலாம் பொய் சொல்ல நான் விரும்பல. முதல்ல அப்படிதான் சொன்னேன் நான். நீங்க சிவபெருமான் கும்பிடுங்க, கஷ்டம் எல்லாம் வீங்கிரும் அப்படிலாம் சொல்லிதான் உள்ள இழுக்க முடியும். அப்படிதான் சொல்லிதான் உள்ள இழுத்து சைனை போட்டு பாண்டை போட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இப்படி சொல்லலன்னு மாத்திருவோம்ல, அந்த மாதிரி மாத்து. அப்போ இப்ப உண்மையை சொல்றோம், சிவபெருமான் கொடுக்கின்ற அந்த அனுபவம் என்பது நல்ல அனுபவம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான அனுபவம் மட்டும் எதிர்பார்க்க. அது எந்த அனுபவம்? உங்களுக்கு ஒரு அனுபவம் விளையுதுன்னா அது சிவபெருமான் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உங்களுக்காக தருகின்ற அனுபவம். அது உங்களுக்கு வலிச்சாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, அது உங்களுக்கு தேவையான அனுபவம். புரியுதுங்களா சுவாமி? புரியுதுங்களா? அப்போ இந்த உலகம், இந்த 3 விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த உலகம் விரிஞ்சிருக்கு, பிரபஞ்சமாகவும் பிரகாரமாகவும் விரிஞ்சிருக்கு. அதுல பிரணவமாக பெருமானும் இருக்கின்றான். அவனும் விரிஞ்சிருக்கான். பிரணவம்னா அதானே, அவன் பிரணவமாக விரிஞ்சிருக்கான். அதுல பிரகாரமும் இருக்கு, பிரபஞ்சமும் இருக்கு. அவனும் விரிஞ்சிருக்கான், நானும் விரிஞ்சிருக்கேன், உலகமும் விரிஞ்சிருக்கு. பதி பசு பாசம் என்ற 3 பொருளும் விரிஞ்சு கிடக்கு. எதுக்கு விரிஞ்சு கிடக்கு? அனுபவம் பெறுவதற்காக. அனுபவம் பெறுவதற்காக. எதுக்கு அனுபவம்? அவர் திருவடி அனுபவத்துல இருந்து அனுபவிச்சாதான் கடைசியில துறவரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. துறவரம் போறதுன்னு நினைக்க வேணாம், அனுபவத்திலிருந்து நீங்குவதுன்னு சொல்லுங்க. அனுபவிச்சாதான் அனுபவத்திலிருந்து என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா துறவரம் யோசிக்கணும், பயந்துருவாங்களா? ஐயோ அப்ப அனுபவிச்சா துறவையா போகும். அனுபவமே வேணாம்ப்பா சாமி அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா? அப்போ அனுபவத்திலிருந்து அனுபவத்தை நீங்குவது. புரியுது? அந்த அனுபவம் என்ன அனுபவமா இருக்கும்? சிவபெருமான வணங்கினா அறத்தில் நின்று அனுபவிக்கிறது. அல்ல, அறத்தில் நின்று அனுபவிக்கிறது. வெரி குட், நல்ல அருமையான பாயிண்ட். அதை விட்டுட்டேன். சிவ அனுபவம் இல்ல, அனுபவம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. மாசில் எப்பவுமே எங்குமே இருக்குன்னு நினைக்க கூடாது. ஆமா, இருங்க. அனுபவம் எப்படி இருக்குன்னு நினைக்க கூடாது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளவே அப்படின்னு நம்ம இறை அனுபவத்தை நாம இப்படி எல்லாம் குழுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ குழுன்னு இருக்கோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கி இப்படி பாடிக்கிட்டு இருக்கிறவரே எங்கதான் இருந்தாரு? இருந்தாருங்கய்யா. இப்படி பாடிட்டு இருக்கிறவரே சுண்ணாம்பு கால அவசரம் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில. அவர் தான் பாடுறாரு மாசில் வீணையும் மாலையும். அதனால இன்னும் கவனிங்க, கவனிங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், ஒரு செய்திக்கு மட்டும் எல்லாரும் உங்களை பயமுறுத்திட்டேன் இவ்வளவு நேரம். நான் உங்களை சப்போர்ட்டும் பண்ணணும்ல, உங்க மனசுக்கு ஆறுதலாகவும் சொல்லணும்ல. என்ன சொல்லியாச்சு? இறைவன் அனுபவத்தை தருவதற்காக தான் இங்க இருக்குன்னா, அனுபவத்தை தருவதற்காக தான் நாம வந்திருக்கோம். அனுபவம் செய்யறது அனுபவத்துல நீங்கிறதுக்காக. அறத்துல நின்று அனுபவம் செஞ்சாதான் அனுபவம் நீங்கும். இதெல்லாம் பாத்துக்கணும். இன்னொன்னு, அனுபவம் எப்பயும் குழுன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டோம். அனுபவம் எப்பயும் குழுன்னு இருக்காது, கூலா இருக்காது. ஒரு சில சமயம் எப்படி இருக்கும்? ஹாட்டாவும் இருக்கும், ரொம்ப கடுமையாவும் இருக்கும் அனுபவம். அந்த அனுபவத்தை யாருதான் தர்றா? சிவபெருமான் தான் தர்றான். எதுக்காகன்னா அந்த அனுபவத்தினாலதான் நமக்கு பெரிய ஞான உணர்வு கிடைக்க போகுதுன்றனால அந்த அனுபவத்தையும் சிவபெருமான் தான் தர்றான். புரியுதுங்களா? அப்போ இன்னொரு விஷயம் கவனிக்கல. இப்போ நான் அனுபவிக்கணும், ஆனா எனக்கு வலிக்க கூடாது. புரியுதுங்களா? எப்படி டெக்னிக் சூப்பராக? நான் அனுபவிக்கணும், ஆனா எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வலிக்க கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிப்பாங்க, அடி வாங்கணும், ஆனா எனக்கு வலிக்க கூடாது. என்ன பண்ணலாம்? உள்ளுக்குள்ள கவசம் போட்டுக்கிட்டோம் வச்சுக்கோங்க. கவசம் போட்டுக்கிட்டோம், கவசத்துக்குள்ள நான் நிக்கிறேன். இப்ப சாட்டையை வச்சு என்னை வெளுவெளுன்னு வெளுக்குறாங்க, அடி வாங்குறேன், ஆனா எனக்கு என்ன ஆகல? வலிக்கல. இத பெறணும் அப்படின்னா அந்த கவசம் என்பது 2 கவசம் நமக்கு. இப்போ அனுபவத்துக்காக தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான் உடல் எடுத்துருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, அனுபவத்துல நீங்களும் தெரிஞ்சிருச்சு, அறவழியில் நிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அடிச்சா நமக்கு வலிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணமும் வந்துடும்.
வலிக்க கூடாதுன்னா கவசம் போடணும். கவசம் 2 கவசம், நமக்கு 2 கவசம். ஒண்ணு சஷ்டி கவசம், இன்னொன்னு சண்முக கவசம். அப்படிதானே சொல்ல போறேன்னு நினைச்சீங்க? இல்ல, அதுவும் கவசம் தான், அதுவும் கவசம் தான். ஆனா நான் அடியேன் சொல்லுவது 2 கவசம். ஒண்ணு திருநீற்று கவசம், ஒண்ணு திருநீற்று கவசம், 2வது அடியார்கள் கவசம். நீங்க திருநீற்று கவசத்தோடையும் அடியார்கள் கவசத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா அவன் தருகின்ற அந்த உணர்வு என்பது உங்களுக்கு விளையும். ஆனா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி வலிக்கவே வலிக்காது. அடி டமால் டுமின்னு விழுகுதா சாமி, அடி நல்லா விழுகுதே சாமி, முதுகு ரொம்ப உரைக்குதே, சுளின்னு அடி விழுகுதா, என்ன அர்த்தம்? அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகி வந்துட்டோம்னு அர்த்தம். திருநீரை சரியா பூசலன்னு அர்த்தம். திருநீரை சரியா பூசி அடியார் திருக்கூட்டத்துல அந்த 2 கவசத்துல வந்துட்டோம்னா பட்டத்திராணி பார்க்கும் பார்வை எத்திக்குத்தான் என அத சவுக்கை விட்டு அடிப்பாரு பாருங்க சல்லாருன்னு. அப்படி அடிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகாது? எல்லாரையும் மாதிரி கத்த தேவையில்லை, வலிக்கவே வலிக்காது, வலிக்கவே வலிக்காது. அப்போ நமக்கு அனுபவம் என்ற சாட்டை அடி விழும்போது அது குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது வெம்மையாக இருந்தாலும் சரி, திருநீற்று கவசமும் அடியார் கவசத்தின் நடுவில் இருந்தா இறைவன் தருகின்ற அனுபவ நிகழ்வு வந்துரும். ஆனா நமக்கு வலிக்காது. அதனாலதான் நல்லா கவனிங்க, அப்பர் பெருமான் திருநீற்று கவசத்துல இருந்தார். அப்பர் பெருமான் திருநீற்று கவசத்துல இருந்தார். அடியார் திருவடி கவசத்துல இருந்தனாலதான் அவரை நீற்றறையில வச்சு எரிச்சாலும் எப்படி இருந்துச்சு? மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படி கூட உள்ள இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஏன் அப்படி பண்ணாங்க புரியுதா? அப்போ உங்களுக்கு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டியாச்சு. இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிச்சா? இப்ப நம்ம முடிவுக்கு வந்துடலாம், அடியன் முடிவுக்கு வந்துடுறோம். இந்த விரிகடல் எதற்காக? விரின்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா விரிச்சு வச்சிருக்கான். ஏன் விரிச்சு வைக்கணும்? அப்பதான் அதிகமா அனுபவிக்க முடியும். விரிச்சு வச்சிருக்க உலகத்தை, அப்பதான் என்ன பண்ணணும்? அதிகமா அனுபவிக்க முடியும். அதிகமா அனுபவிச்சாதான் அனுபவத்திலிருந்து நீங்கணும். அப்ப அனுபவத்துல நீங்கணும்னா நான் அறத்துல நிக்கணும். அறத்துல நின்று அனுபவிக்கும் போது அது வெம்மை அனுபவமும் வரும். வெம்மை அனுபவத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு கவசம் போட்டுக்கணும். கவசம் போட்டுக்கிட்டா வெம்மை அனுபவம். இப்ப இது அப்போ நாம அடியும் வாங்குறோம், அனுபவமும் பெறுறோம், அனுபவத்துல இருந்தும் நீங்கிறோம். ஆனா வலிக்கவே வலிக்காது. எவ்வளவு அழகான யுக்தி பாருங்க, எவ்வளவு அழகான யுக்தி. எல்லாம் கிடைக்கும், ஆனா வலிக்கவே வலிக்காதுன்ற மாதிரி நமக்கு செய்யும். இப்போ நல்லா கவனிங்க, சில பேரு அடியார்கள்லாம் தேவையில்லை, நாங்கெல்லாம் டைரக்ட் சாமி, என்ன அடியார்கள் அதெல்லாம். இது நல்லா கவனிக்கணும். திருநீற்று கவசம் சொன்னேனே, அடியார்கள் கவசம் சொன்னேனே, சிவ கவசம் சொன்னா, ஏன்னா அடிக்கிறவனே அவன் தானே, அவனே எப்படி கவசமா இருப்பான். அதனால அடியார்கள் கவசமும் திருநீற்று கவசமும் தான் நமக்கு ஆகும். சிவகவசம் நம்ம சொல்லல. காரணம் இது. புரிதுங்களா? அப்போ அடியார்கள் உங்களுக்கு ஒரு உபாயம் என்னன்னா, திருநீரை மந்திரமாவது நீரு. தங்கம் பாப்பா யார் இருக்கா? திருநீர் எடுத்தாப்பா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, முதல்ல திருநீற்று கவசத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டுருவோமா? எல்லாரும் திருநீர் எடுத்துக்கலாம். அடியன் கையில திருநீர் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் டைம். திருநீர் வச்சிருக்கேன் நானு. திருநீர் வச்சிருக்கேன். திருநீர் அடியார்கள் எடுத்து வச்சு பக்கத்துல வச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் முதல் திருநீற்று கவசம் போட போறோம். அடியார்களுக்கு முன்னாடி போறது இன்னும் சிறப்பு. அடியார்களுக்கு மத்தியில திருநீற்று கவசம் போடுறது அது அப்படியே கவசம். அதனால இப்ப மந்திரமாவது நீர் பாட போறோம். எல்லாரும் கையில திருநீர் கிடைக்கல சாமி, நான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், திருநீர் கிடைக்கலன்னா கையில திருநீர் இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில திருநீர் இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சு திருநீர் வந்துடும் கையில. அப்படியே எடுத்து நம்ம போட போறோம். போடலாமா? மந்திரமாவது நீர் பாடலாமா? பாடலாம். யாரு பாடுறீங்க? எனக்கு யாராவது பாடுங்க. அடியன் ஏன்னா அடியன் உணரணும், அதனால நான் பாட போதும். நீங்க பாடுங்க. ஒருத்தவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பாடலாம். யாரு பாடுறீங்க? சுமதி அம்மா பாடுங்க. சுமதி அம்மா புதுசா வந்திருக்காங்க, அம்மா பாடட்டும். சுமதி அம்மா நீங்க கரம் படிக்கிறீங்களா? மந்திர மாதிரி படிக்க தெரியுமா சாமி? முதல் பேராகிராஃப், முதல் பதிகம் மட்டும் படிச்சா போதும். சரிங்க ஐயா. சிவாய நமः. எல்லாரும் கண்களை மூடிக்கலாம். அடியார்களை ஆன் பண்ணிக்கோங்க. அடியார்களை பாத்துக்கோங்க.
அடியார்களை பார்த்துட்டு கையில திருநீர் எடுத்துக்குவோம், திருநீற்று கவசம் போட்டுக்குவோம் எல்லாரும். சரிங்களா? 1 2 3 அம்மா பாடலாம் சாமி. அமைச்சு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா அடியேன் எத்தனையோ லட்சம் முறை திருநீரிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அடியார்கள் மத்தியில அம்மா சுமதி அம்மா பாட அடியன் திருநீர் போடும் போது அப்படியே சப்த நாடிகள்ல இருந்தும் பெருமான் ஒளித்த காட்சி தெரிஞ்சுது. அப்படியே அடியன் கலங்கிட்டேன். ரொம்ப அதிகப்படியான உணர்வு. திருநீற்று கவசம் வேலை செஞ்சிருச்சா? இப்ப வேலை செஞ்சு எல்லாருக்கும் வேலை செஞ்சிருக்குமே, மேலே புல்லரிச்சிருக்குமே. ஆகா, இப்ப கவசம் போடுறப்ப இனிமே அடி விழுகாது. இப்போ அடியார்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்ப அடியார்கள்லாம் இருக்காங்க. அடியார் கவசம் போடணுமா இல்லையா? அடியார் கவசம் போடணும்ல. அடியார்கள் திருவடியில விழுகிறதே அடியார் கவசம் தான். ஆனா நம்ம எல்லாரும் தூரமா இருக்குமே, இப்ப எப்படி அடியார் கவசம் போறது? நம்ம பாடலாம். நம்மளுடைய தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடின்றத முதல் ஸ்டான்ஸா மட்டும் பாடலாம். யாரு இருக்கா? யாரு விண்ணப்பிக்கிறாங்க? நல்லா விண்ணப்பிக்கணும் அழகா. யாராவது தில்லைவாழ் அந்த முதல் ஸ்டான்ஸா மட்டும் யாராவது? சுசிலா அம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே என்னாத பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிவொளில் சூழ் குன்றையார் விரண்மின்னற்கடியேன், அல்லிமென் முல்லை அந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூரில் அம்மானுக்காலே. என்ன அனுபவம் பாருங்க, என்ன அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் தான் எத்தனையோ தடவை தில்லைவாழ் படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அடியார் கவசம் சொன்ன உடனே சூலத்தோட எல்லா அடியாருக்கும் சுத்தி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எல்லா 63 நாயன்மார்களும் கையில சூலம் ஏந்தி நமக்காக படைக்கலமா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால அடியார்கள் எல்லாரையும் மானசீகமா வணங்கிக்குவோம். அடியார்கள் திருவடியை அப்படியே அடியன் சென்னை மேல சொல்றேன். எல்லா அடியார்கள் திருவடியும் சென்னை மேல சொல்லிக்கிறேன். எனக்கு அடியார் கவசமும் வந்துருச்சு. அடியார் கவசமும் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? அனுபவம். அப்போ நமக்கு விரிகடல் உலகையும் கொடுத்தாச்சு, அடியார் திருக்கூட்டத்தையும் கொடுத்தாச்சு, திருநீற்றையும் கொடுத்தாச்சு. இப்போ நாம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவம், நம்ம அறத்துலதான் நிக்க போறோம். நாம இப்போ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் என்னதான் ஆக போகுது? அனுபவத்துல இருந்து நம்மளை நீக்க போகுது. நல்லது நடக்கும்னு நான் சொல்லல, நமக்கு தேவையானது நடக்கும்னு சொல்றேன். புரியுதுங்களா? நமக்கு தேவையானது நடக்கும். நம்மளை சரி செய்வதற்கு எந்த அனுபவம் கொடுத்தா அதுக்கு சரியாகும்னு பெருமானுக்கு தெரியும். வயிற்று வலியா ஓம வாட்டர் கொடுக்கணும், தலைவலியா துளசி கசாயம் கொடுக்கணும், அது அவனுக்கு தெரியும். அந்த நம்ம நோய்க்கு தகுந்த நம்மளுடைய அனுபவங்களை பெருமான் கொடுப்பான். வர்றத கண்ணை மூடிக்கிட்டு ஏத்துக்கிற வேண்டியது, அந்த விளைவை நம்ம குறைச்சிக்கணும். சரிங்களா? இப்பதான் கிளைமேக்ஸ். மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும் லாக். இப்போ ஏன்டா வந்தோம்னு நினைக்க போறீங்க. இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த டிஸ்கிளைமரையும் நான் போட்டுருணும்ல. இந்த டிஸ்கிளைமரையும் போட்டாதானே உங்களுக்கும் தெரியும். நல்லா கவனிங்க. எல்லாரும் மாட்டி புலிவாலை பிடிச்சிட்டீங்க. இனிமே புலிவாலை பிடிச்சாச்சு. இனி என்ன பண்ண முடியாது? ஓடவும் முடியாது, வெளியவும் முடியாது. பெனிஃபிட் வருது இல்ல? பெனிஃபிட் வந்தா அதுக்கு தகுந்த இழப்பும் இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? இழக்க போறீங்க ஒரு விஷயத்த. ஆகா, எங்களை நைஸா கூட்டு வந்து ஏமாத்தி திருநீற்று கவசமும் போட வச்சு, அடியார் கவசமும் போட வச்சு, கடைசியில இழக்க போறேன்னு சொல்றடா. எதைத்தான் இழக்க போற? தயவு செய்து சொல்லிடாங்க.
இப்போ நாம இப்போ சிவனடியாரா ஆயிட்டோம். நீங்க யாரா இன்னைக்குதான் வந்தவங்களா கூட இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாரும் சிவனடியார்கள் தான். திருநீற்று கவசம் இந்த அடியார் திருக்கூட்டத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்க அனுபவிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இங்க திருநீற்று கவசமும் அடியார் கவசமும் இன்னைக்கு நம்ம போடுறப்போ எல்லாருக்கும் ஒரு உரை உணர்வு கடந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். குருநாதர் கொடுத்திருப்பாருன்னு நம்புறேன். அந்த உணர்வு சத்தியம்னா அடிகள் இப்ப சொல்ல போறதும் ஒரு சத்தியமும். இனிமே உங்களுக்கு உங்களை காலன் அணுக மாட்டான், காலன் உங்களை தொடமாட்டான், யமன் உங்க வாசல்ல ஒரு நாளும் நிக்க மாட்டான். முதல் பிளஸ் டிக் எடுத்துக்கலாம். இனிமே நீங்க வலிக்கிற ஒவ்வொரு வலியும் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை டச் பண்ணி அடிச்சாங்கன்னா அது வீரபத்ரர் தான். அது யாரு? சிவ ஆணையில நின்று உங்களுக்கு நிக்கிறவர் யாரு? வீரபத்ரர் என்ற படைக்கலம் உங்களுக்கு நின்றுகிட்டே இருக்கும். இந்த பக்கம் அக்னி வீரபத்ரர், நீ எங்க போனாலும் பாடி கார்டு அவங்க வருவாங்க. அக்னி வீரபத்ரரும் அகோர மனசுல நினைச்சுக்கிட்டீங்களா? எங்க அப்பா அம்மா மீனாட்சி கோயில்ல அவ்வளவு பெருசா நிப்பாங்க. 2 பேர் பாத்தீங்களா? அக்னி வீரபத்ரரும் அகோர வீரபத்ரரும் அவ்வளவு பெருசா நிப்பாங்க. அவங்க 2 பேரும் நமக்கு முன்னாடி போற மாதிரி நினைச்சீங்கனாலே மேல் புல்லரிக்குது அப்படின்னு. இப்ப அவங்க வந்துட்டாங்க. இப்போ நாம தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சே. அறத்துல இருந்து இன்னைக்கு நழுவுறோம். நல்லா கவனிங்க. அறத்துல இருந்து நழுவுனா என்ன, ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாரும் கவனிக்கணும் தயவு செய்து. நான் உங்ககிட்ட ஏன்னா இதை நான் சொன்னாதான் உங்களுக்கு சரியா புரியும். அறத்துல இப்போ நம்ம முழுசா சிவ கடாட்சத்துல சிவனுடைய சூழல்ல குரு குலத்துல நம்ம அமர்ந்துட்டோம். இனிமே நாம அறத்துல இருந்து நழுவுனா நமக்கு காலன் தண்டனை கொடுக்க மாட்டான், நவ கிரகங்கள் தண்டனை கொடுக்க முடியாது. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன், நவ கிரகங்களுடைய தாக்கத்துல இருந்து நீங்க நீங்குறீங்க. கெட்ட தாக்கத்துல இருந்து யாரும் உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாது. நல்லது வேணா பண்ணலாம், சரி. ஆனா தவறு இழைத்து விட்டால் உங்களை வைரவர் தான் தண்டிப்பார். வைரவர், கால வைரவர். கால வைரவர் பாத்தீங்கன்னா கையில சூலம் வச்சிருப்பாரு, பாத்தீங்களா? அந்த சூலத்துல ஒரு பிரேதம் தொங்கிட்டு இருக்கும், பாத்தீங்களா? கால வைரவர் இப்படி பிடிச்சிருப்பாரு. கால வைரவர் இப்படி சூலம் பிடிச்சிருப்பாரு. அந்த சூலத்துல இப்படி சாட்சி பிடிச்சிருப்பாரு. சாட்சி பிடிச்ச சூலத்துல ஒரு பிரேதம் தொங்கிட்டு இருக்கு, பாத்தீங்களா? பாத்துறீங்களான்னு தெரியல. அந்த போட்டோ இருந்தா அடியார்கள் யாராவது இருந்தா அனுப்புங்க. அது கால வைரவர் சூலத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ திருநீற்று கவசத்தையும் அடியார் கவசத்தையும் பெற்ற ஆன்மாக்கள் உங்களுக்கு பாடிகார்டா அக்னி வீரபத்ரரும் அகோர வீரபத்ரரும் இருக்கிற ஆன்மாக்களுக்கு தெரிஞ்சே நீங்க சிவ அறத்துல இருந்து நீங்க நழுவுனீங்கன்னா உங்களை நரகம் போட மாட்டாங்க. உங்களுக்கு நரகம் கிடையாது. இனிமே உங்களுக்கு எது கிடையாது? நரகம். என்னடா சும்மா அடிச்சு வர்ற ஆனந்த, ஏய் சும்மா ஏதோ அடிச்சு வரையா, எங்களை ஏதோ சேர்த்து வர்றதுக்காக அடிச்சு வரு. சாமி சத்தியம், மீனாட்சி சத்தியம், எங்க அப்பா சொக்கநாதர் சத்தியம், இனிமே நமக்கு நரகம் கண்டிப்பா நரகத்துல நம்ம இருக்க மாட்டோம். திரும்பி பாத்தீங்கன்னா நாம நரகத்துல இருக்க மாட்டோம். நான் நரகம் புகவே மாட்டோம் இனிமே. ஆனா நினைச்சு பாருங்க, திருநீரை பூசி கழுத்துல ருத்ராட்சம் போட்டு நம்மள நரகத்துல போட்டா எப்படி இருக்கும்? தப்பு செஞ்சா நம்ம நரகத்துல போட மாட்டாங்க. அதை விட கொடுமையான தண்டனை வைரவருடைய சூலத்துல எப்பொழுதுமே தங்கி இருக்கணும். அவர் லேசா ஆட்டினா என்ன ஆகும்? கச்சக்குன்னு ஒண்ணு இறங்கும். லேசா ஆட்டினா சச்சக்குன்னு இறங்கும். உயிர் இருக்கும், ஆன்மாவுக்கு உடல் இருக்கும். ஆனா அந்த வேதனை வலி வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கும். அது எவ்வளவு காலம் அனுபவிக்கணும்ன்றது வைரவருடைய காலம். வைரவர் சூழம் தான் நமக்கு நரகம். இவ்வளவு பெரிய நரகம் பாருங்க, சூப்பர். நரகமா இருந்தாலும் வைரவர் சூழம் இல்ல, நரகமா இருந்தாலும் வைரவர் சூழம் தான் நமக்கு நரகம். அதுக்காக தப்பு பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. அறத்துல நழுவாதீங்க. உங்களுக்கு நழுவுவதற்கு இனிமே உங்களுக்கு என்ன கிடையாது? அறத்துல இருந்து நழுவுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க அறத்துலதான் நிக்கணும். ஆனா உங்களை நீங்க அப்படி நின்றுட்டீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி அணைக்கிறதுக்கு கோடி குரல் பூதங்கள் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கு. குரல் பூதங்கள்லாம் குட்டி குட்டி பூதங்கள் இருக்குல்ல, கோடி குரல் பூதங்கள் உங்களை தூக்கி தாழ்ல தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ அறத்துல நின்று நல்லா வர குரல் பூதங்களும் எல்லா தேவகணங்களும்
உங்களை தோல்ல தூக்கி உங்களை வளம் வந்து காக்கிறதுக்கு காத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய இது. அப்போ இப்ப புரிஞ்சிச்சா? முடிச்சுட்டேன் அடியன் முடிக்க போறேன். இப்போ இந்த இந்த ஒரு செய்தி கண்ணுல நினைச்சு பாத்துக்கிட்டீங்களா? முன்னாடி 2 பேரு அக்னி வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் போறாரு. இந்த பக்கம் அடியாறுகள் எல்லாம் 63 சூலத்தோட படைகளா நிக்கிறாங்க. நாம நடந்து வர்றப்போ நமக்கு பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு. நமக்கு தப்பு பண்ணா வேற பாதையில போனா சாட்டை கொம்பு வச்சு முதுகுல சொல்லி அடிச்சு அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன அடிக்கிறதுக்கு யார் இருக்கா? வைரவர் இருக்காரு. வைரவர் நமக்கு கால வைரவர் நமக்காக காத்திருக்கார். அவர் நம்ம குருநாதராக நின்று நமக்கு தரணும். அப்போ தப்பு பண்ணா நரகம் இல்லை நமக்கு இனிமே. இல்லைங்க கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த சிவ நீங்க கொடுத்தது கஷ்டமா இருக்குன்னா நீங்க இதுல இருந்து ரிலீஸ் ஆயிடலாம். திரும்ப என்ன பண்ணோம்? திருநீரை சாமிக்கு முன்னாடியே போட்டு ஒரு துணியை எடுத்து தண்ணிக்குள்ள முக்கி திரும்ப திருநீற்று கவசத்தை சொல்லி மந்திரமாவது நீரை சொல்லியே திருநீரை தொடச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தீக்கை போயிடும். அது போல நீங்க அடியார் நீற்று கவசம் அடியார் கவசம்ல அப்பையும் சொல்லிட்டு நெற்றியில திருநீரை அழிச்சிட்டீங்கன்னா அடியார் கவசமும் போயிடும். நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். அதுக்கான உபாயம் உள்ளுக்குள்ள மாட்டி விட்டா வெளியே போறதுக்கான உபாயம் சொல்லணுமா இல்லையா? மாட்டிக்கிட்டோம், ஐயோ சாமி நாங்க இனிமே வேணாம் சாமி நாங்க தப்பிச்சு ஓடிடணும்னு நினைச்சா நீங்க ஓடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்று முதல் விரிகடல் உலகின் விளைவு, இந்த விளைவு என்பது இன்னைக்கு கிடைச்சிச்சு பாருங்க. ஒரு அனுபவம் என்ன கிடைச்சிச்சு? அக்னி வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், கால வைரவர், 63 நாயன்மார்களுடைய படைக்கவசம், திருநீற்று கவசம் எல்லாம் கிடைச்சிச்சு இல்ல? இதுதான் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைத்த விளைவு. இந்த விரிகடல் விழித்து அனுபவம் தருவதற்காக பெருமான் உங்களுக்கு கொடுத்த விளைவு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன விளைவு? மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் இன்ப துன்பங்களுக்குள்ள உழன்று அடி வாங்கி கண்ணீர் சிந்தி பல பிறவிகள் கழிச்சு அவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க. ஆனா நம்ம இந்த பிறவியிலேயே பெருமானவுடன் அங்க போயிட்டோம். இதுதான் விரிகடல் உலகினில் விளைவே போற்றி. அப்ப விரிகடல் உலகினில் விளைவே போற்றி இந்த வார்த்தை எப்ப பொருள்படும் அப்படின்னா, இந்த உலகத்தை நாம அனுபவிக்கணும். அனுபவம் செய்யும் போது அது நல்ல அனுபவம் தான் வரும்னு நினைக்க கூடாது. கடுமையான அனுபவம் வந்தாலும் அதையும் நாம ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ள வலிக்குதுன்னா கவசம் இடணும். கவசம் என்பது திருநீற்று கவசமோ அடியார்களுடைய கவசமோ அப்படி அணியும் போது உங்களுக்கு பெருமானுடைய படைகள் துணை நிற்கும். ஆனா ஒண்ணு, தப்பு பண்ணா வைரவர் சூலமே சாட்சி. வைரவர் சூலமே. இனிமே வைரவரை பாக்குறப்போ நமக்கு சொந்தக்காரர். இனிமே நீ கோயிலுக்கு போனீங்கன்னா வைரவர் யாரு? நம்மளுடைய மூல குருநாதர். தவறு செஞ்சா சுட்டி காண்பிக்கின்ற குருநாதர். அதனால வைரவர்கிட்ட நீங்க போகும்போது, நீ கோவில சுற்றி வரும்போது 63 நாயன்மார்களும் இன்னைக்கு நமக்கு காவலர்கள். நம்மளுடைய அக்னி வீரபத்ர அகோர வீரபத்ரும் காவலர்கள். இப்ப கரெக்டா மணி அடிக்குது. நீ நம்புங்க, கேக்குதான்னு தெரியல. இங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. கோவில்ல கரெக்டா அந்த 10 மணிக்கு அடிப்பாங்க இல்லையா, அந்த மணி சத்தம் கேக்குது. அடியன் சொல்லுகின்றதுல சத்தியம் இருக்குதுன்னு நான் நம்புறேன். சகனம் சொல்வது போல அடியன் சொல்வதுல அடியன் சொல்லல, குருநாதர் உணர்த்ததான் அடியன் சொல்றேன். அப்ப சத்தியம் இருக்குன்னு நம்புறோம். உங்க எல்லாருக்கும் இனிமே ஃப்ரீ. விரிகடல் உலகினில் விளைவே போற்றி. அப்போ நாம அறத்துல நிக்கணும், கவசத்துல நிக்கணும். நின்று பெருமான அனுபவிச்சோம்னா அறத்துல நிக்கணும். அது போல நாம இதுல நிக்கணும். நம்ம திருநீற்று கவசத்துல நிக்கணும், அடியார் கவசத்துல நிக்கணும். மியூட் பண்ணிக்கலாம். கொடிமலர் அம்மா, நீங்க மியூட் பண்ணிக்கலாம்மா, நல்லது. மியூட் பண்ணிக்கலாம் கொடிமலர் அம்மா. நான் மியூட் பண்றேன், எனக்கு மியூட் ஆகும். அம்மா யாராவது மியூட் பண்ணுங்க அம்மாவை. சரி, அப்போ
கொடிமலரம்மா கேக்குதுங்களா? அடியன் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. அம்மாவுக்கு அம்மா மீட் பண்ணியாச்சு. மத்தவங்க எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மீட் பண்ண காலேஸ்வரி லோகநாயகி அம்மா எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் நிறைவு செஞ்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து இதுதான் விளைவு. மற்றவர்களுக்கு இது விளைவு. என்ன விளைவு? அவர்களுக்கு இன்ப துன்பங்களை நுகர்றதுதான் விளைவு. விரிகடல் உலகினில் விளைவு. அந்த விளைவு என்பது நார்மலா இருக்கிற மக்களுக்கு இன்ப துன்பங்கள் விளைவு. நம்ம சிவனடியார்களுக்கு விரிகடல் உலகினில் விளைவு என்பது சிவகவசமோ உள்ளீட்டு கவசமோ இதுதான் நிலைதான். ஐஸ்வர்யமா மீட் பண்ணிக்கலாம் சாமி. தேவைப்படுறப்ப பேசலாம். நீங்க எல்லாம் வாய்ப்பு கண்டிப்பா. அப்போ புரிஞ்சுதுங்களா? விரிகடல் உலகினில் விளைவே போற்றி என்பது இன்றைய தினம் நமக்கு கிடைத்த விளைவு தான். இப்போ நாம வந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால விளைவு நல்ல விளைவு. தெரியாதவங்களுக்கு அது குழப்பமான விளைவு தான். குழப்பமான விளைவு. அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். ஆக இன்றைய தினம் பார்த்தது விரிகடல் உலகினில் விளைவே போற்றி. போன அமர்வுல விரின்ற வார்த்தையை தான் பார்த்தோம். இந்த அமர்வுல முழுவதுமாவே பார்த்தோம். விரிகடல் உலகினில் விளைவே போற்றி என்ற அமர்வை பார்த்துட்டோம். அந்த வகையில அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அளவுல இந்த அமர்வினை அடியன் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா பிரேமாம்மா அவர்கள் வாழ்த்து பாடும். நமச்சிவாய். யாரும் போயிட வேணாம். 2 நிமிடத்துல நிறைவு செஞ்சுட்டு நம்ம போயிடலாம். 2 நிமிடத்துல நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். நன்றிங்க சுவாமி. யாரும் போயிட. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க வேண்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமலில் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. அடியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா பேசணும். அமர்வு பற்றிய கருத்து இருந்தா பேசலாம். வினாடி 30 வினாடிகள் தான் உங்கள்கிட்ட. அதுக்கு மேல நீங்க டைம் எடுக்கக்கூடாது. எவரேனும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம், களம் உயர்த்தலாம். அவர்களுக்கான வாய்ப்பு. புதிய அடியார்களா இருந்தா இன்னும் சிறப்பு. ஐயா மணி ஐயா, மணி சின்னசாமி ஐயா, நீங்க பேசலாம் சுவாமி. ஐயா ஐயா, நான் இப்ப கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே உங்களோட இத கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன். பட்டு சிவனை வந்து நான் என்னை விட நானும் நிறைய என் கணவர் வந்து தினமும் அவருக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி காலையில நைட்டு அவரு பார்க்காம எல்லாமே இருக்கு. ஆனால் நிறைய சோதனைகள் எப்படி கடக்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. சோதனைகள் பயங்கரமா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க சுவாமி. அம்மா இன்னைக்கோட மொத்த அமர்வினுடைய மூல கருத்தே வந்து சிவபெருமான வழிபாடு செய்வதனால ஒரு குளுமையான அனுபவம் மட்டும் நிகழ்ந்து விடாது, அது வெம்மையான அனுபவமும் நிகழும். ஏன்னா அவன் நம்மளை புடம் போடுவதற்காக அவன் வெம்மையான அனுபவங்களையும் தந்துதான் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அந்த அனுபவங்களையும் நாம எதிர்கொள்ளணும். ஆனா இப்ப உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு திருநீற்று கவசம் போட்டாச்சு, அடியார்கள் கவசம் போட்டாச்சு. இனிமே வெம்மையான அனுபவம் வந்தாலும் உங்களை அது தீண்ட பெறாது. திருநீலகண்டம் செய்வினை தீண்ட பெறாது. திருநீலகண்டம். ஆக அடியார்கள் திருவடியை போற்றுங்க, திருநீற்ற கவசமாக இடுங்க. அவன் தருகின்ற வெம்மை அனுபவமும் உங்களுக்கு நன்மையாகும். அம்மா மருத்துவமனையில இருக்கேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா அந்த வைத்தியநாதனுடைய பேரருள்னால கூடிய விரைவிலேயே எல்லா விதமான நலன்களும் பூரண நலமும் பெற்று நீங்க வரணும். ஏன்னா அடியார்கள் திருக்கூடத்துல வந்துட்டீங்கல்ல,
திருநீர் பூசிட்டீங்கல்ல, அதை விட ஒரு பெரிய கவசம் இல்ல. இதுக்கான நல்ல விஷயத்த நீங்க நாளை இந்த நொடியில இருந்தே உணர்வீங்க சுவாமி. பெருமாள் உங்களுக்கு பூரண நலத்தை. ஐயா இப்ப என்னோட ட்ரீட்மெண்ட் நாளைக்கு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி 26ஆம் தேதி ஐயாவோட ட்ரீட்மெண்ட் 15 நாளைக்கு அங்க போய் தங்கி இருக்க பண்ண போறோம். அது எனக்கு ஒரு பிரார்த்தனை கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஐயா. கண்டிப்பா அடியார்கள் திருக்கூடத்துல வந்துட்டோம். அதனால அது கண்டிப்பா அது பெருமான் பெருங்கருணை நல்லா இருப்பீங்க சுவாமி. மகிழ்ச்சி. இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. நன்றிங்கம்மா. இன்னொரு அடியா 30 வினாடி துளிகள் தான், அதுக்கு மேல நீங்க டைம் எடுக்க. ஐஸ்வர்யா கேக்குதுங்களா? கேக்குதுங்க சுவாமி, சொல்லுங்கம்மா. நான் சிவபெருமான ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். ஆனா நான் கோயிலுக்கு போனா எங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ் வரைக்குமே போறாருங்கய்யா. அது எல்லா வீட்லயும் தான் அப்படி இருக்கு. எல்லார் வீட்லயும் தான் அப்படி இருக்கு. எங்க வீட்டுல ஒண்ணு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கு. அதான் பெருமான் பாத்துக்கும். அதெல்லாம் எல்லாமே எல்லா வீட்லயும் அது எதிர்ப்பு. ஒரு 2 பேரும் சேர்ந்து செய்யற சிவபூசை என்பது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயம். ஆனா கவலைப்படாதீங்க சுவாமி. அடியார் திருக்கூட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஐயாவோட மனமும் மாறி ஐயாவும் சிறந்த அடியாரா மாறிடுவாரு. நீங்க திருநீற்று கவசம் இட்டீங்களா? இன்னைக்கு அடியார் கவசம் இட்டீங்களா? நான் இட்டுட்டேங்க. இனி வருகின்ற எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நிகழும். அடுத்த அமர்வு நின்று கொஞ்சம் அமர்வுலேயே ஐயாவும் சேர்ந்து உங்க கூட வந்து வருகின்ற நிலையை பெறுவீர்கள் அம்மா. அடியனுடைய வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க. பெருமாள் நோக்கி தவம் செய்யுங்க. நல்லதுங்க அம்மா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நமஸ்காரம் ஐயா. ஒரே விஷயம், அதான் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்துக்காக வந்து அம்மா வந்து சிவபெருமான ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்பா வந்து தயவு செய்யறோட போனாங்க. 2 பேருக்கு பிணைப்பு வந்து ஒரே பிணைப்பு தான். நம்ம பள்ளியறை பூஜை எந்த கோயில அட்டன் பண்ண சொல்லுங்க. எந்த கோயில்லையாவது பள்ளியறை பூஜை அட்டன் பண்ணீங்கன்னா அந்த விரிஞ்சு போற உறவு வந்து கூடி வந்துடும். அம்மா கேட்டுச்சிங்களாம்மா? அம்மா பள்ளியறை பூஜையும் கேளுங்க. இன்னொரு விஷயம் நான் இன்னொரு கவனிங்க, எல்லாரும் இன்னொரு கவனிங்க. நீங்க வீட்டுக்காரருக்கு இட்லி சுடாம திருவாசம் முற்றோதல் ஓடுனீங்கன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து தான். அப்படி ஒண்ணும் சாமி உங்களை கூப்பிடல. அவனுக்கு திருவாசம் முற்றோதல் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிடல. அவனுக்கு உளவாரம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிடல. நீங்க இல்லறத்தை சரியா செஞ்சாதான் நீங்க பெருமான பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். வீட்டுக்காரருக்கு இட்லி சுடாம நீயே பாத்துக்கியாவோ நாங்க 4 நாளைக்கு டூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனா யாரா இருந்தாலும் கடுப்பாயிருவாங்க. அதனால இல்லறத்தை ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். இல்லறத்தை சரியா செய்யாம, தன்னுடைய கடமைகளை சரியா செய்யாம கோவிலுக்கு போறதுக்கு யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. புரியுதுங்களா? வீட்டை காய போட்டுட்டு கோயில்ல போய் நான் சுத்தம் பண்றேன், வீடையே சுத்தம் பண்ண மாட்டேன், ஆனா கோயில்ல போய் நான் பைப்பை பிடிச்சி சல்லுன்னு தண்ணி அடிச்சு நான் உழவாரம் பண்ணிட்டேன்னு சொல்லுவத பெருமான் விரும்புவதில்லை. புரியுதுங்களா? அதனால 8 மணிக்கே சாப்பிட போட்டு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. 8 மணிக்கே சாப்பிட போட்டுறானுங்க. நான் அப்படி சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இல்லறத்தை புறக்கணிச்சுட்டு நிறைய பேர் அப்படியே நாங்க பண்றாங்க. ரைட்டா? அடியனுக்கும் அந்த பஞ்சாயத்து இருக்கு. என்ன இங்க வந்துட்டீங்க, ஊருக்கு வந்திருக்கீங்க, ஏங்க ஒரு 2 மணி நேரம் விட அம்மா, இந்த 2 மணி நேரம் எங்க அடியார்ல பாக்குறேன், எனக்கு உயிரே போயிடும் சாமி, இத்தனை நேரம்லாம் உங்க கூட தான் இருக்கேன், அதனால அப்படின்னு கை கால் எல்லாம் விழுந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் வர்றோம். புரியுதுங்களா சாமி? ஏங்க அங்க போய் பண்ணிக்கலாம் இல்லைங்க. இங்க என்னங்க ஒரு 2 மாசம் தான், வர்றது 1 வாரம், அதுலயும் நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றீங்க அப்படின்லாம் வார்த்தைகள் விழத்தான் செய்யும். அதை எப்படி சமாளிச்சுட்டு ஐயோ இது ஒரு பைத்தியம், இது அவங்கள பார்த்தாதான் அந்த பைத்தியம் சரியாகிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லற தர்மங்களை நிறைவேற்றாம எப்ப யாரு கேட எட்டு போங்க, அப்படி கண்மூடித்தனமான பக்தியை பெருமான் விரும்புவதில்லை. அதை இங்க சொல்றேன். நீங்க கணவனை திருப்திப்படுத்தாமலோ மனைவியை திருப்திப்படுத்தாமலோ கோவில்லையே போய் சதா சர்வகாலமும் உட்கார்ந்து இருக்கிறத பெருமான் விரும்பு. ஏன்னா அவங்க கொடுத்தது உங்களுக்கு சரி பண்ணணும்னு இருக்காங்க, இவங்க உங்களுக்கு சரி பண்ணணும்னு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணாம நான் போய் கோவில்ல 6 மணி நேரம் முற்றோதல் பண்றேன், 7 மணி நேரம் 12 திருமுறை அட்டன் பண்றேன், அடுத்து நான் தல யாத்திரை போயிட்டு வரேன்னு ஒரு டூர், ஒரு மாசத்துக்கு டூர் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? தேவையே இல்லை. கணவனை சுற்றி வந்தாலே கைலாய மலையை பல முறை சுற்றி வந்ததுக்கு சமம். மனைவிய சந்தோஷமா சிரிக்க வச்சாலே 224 சிவஸ்தலங்களுக்கும் சென்றதுக்கு சமம்தான். நீங்க தனியா எல்லாம் ஏன் பள்ளியறை பூஜைக்கு போக சொல்றாங்கன்னா, பள்ளியறை பூஜை லேட் ஆயிரும், கண்டிப்பா வீட்டுக்காரோட தான் போகணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து போனா ஆட்டோமேட்டிக்கா அங்க உட்கார்ந்து அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது அவர்களுக்கு இயல்பாகவே நல்குணங்கள் வரும்ன்றதுக்காகத்தான்
அந்த போதை. அதுக்காக பள்ளியறை பூஜை பண்றேன் நைட் இன்னும் லேட்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பஞ்சாயத்தார். அதனால கணவன் மனைவி அந்த இல்லற தர்மத்தை துண்டித்து விட்டு சிவபூஜை பண்ணுவது மிகவும் தவறானது. அதையும் சொல்லிக்கிறேன். இல்லற தர்மத்தை துண்டிச்சு விட்டுட்டு உனக்கு காலையில சாப்பாடு கிளம்புறேயா, காலையில திருப்பெருந்துறைக்கு கிளம்புறேன், நீயே பாத்துக்க, கடையில சாப்பிட்டுக்க, போப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா சாமி வைப்பாரு. நான் கூப்பிட்டேன்னா நீ முற்றோதல் பண்ணிதான், நீ எனக்கு திருமுறை பாடிதான், நீ கைலாய வாத்தியம் வாசிச்சுதான் எனக்கு ஆக போதா, உன்னை எதுக்கு படைச்சேன், உன்னை இல்லறத்தோட இருக்கிறதுதான் இல்லறத்தை கல்யாணம் முடிச்சு வச்சேன், நீ அங்க விட்டு ஏன் அங்க ஓடியாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனால அப்படி இருக்காதீங்க. அது ஆனாலும் உங்க எல்லாருக்காகவும் அடியன் நிக்கிற தலம் சொக்கநாதர் மீனாட்சி தலம். இதுதான் எல்லா தம்பதியருக்கும் பள்ளியறை பூஜைனாலே வர்றது சொக்கநாதர் தான். அடியன் இருக்கிற தலத்திலேயே இருந்து அத்தனை தம்பதியர்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். சிவபூஜையில பிணக்கம் வராம எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் அப்படின்றத அடியன் இருந்த இடத்துலயே அளவாய் சொக்கநாதர் மண்ணை தொட்டே உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா சிறப்பாருங்க. மகிழ்ச்சி, மனம் விட்டு பேசுறது இன்னும் மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதனால அடியார்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இல்லறத்தை மீறி நமக்கு வேறு அறம் இல்லை. முதல் அறம் இல்லறம் தான், அதுக்கப்புறம் தான் எங்க அப்பனே. சரியா? அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெத்தியில திருநீர் போட்டு விட்டு சோறு போட்டுருங்க. வீட்டுக்காரருக்கு அடியாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு நெத்தியில திருநீர் போட்டு சோற போட்டுருங்க. ஒண்ணுமே இல்லை, பிள்ளைங்களும் நெத்தியில திருநீர் போட மாட்டீங்களா? கவனிங்க, என்னை பாருங்க, முடிக்க போறேன் ஒரு நிமிஷம். பிள்ளைங்களும் திருநீர் போட மாட்டீங்களா? திருநீர் குண்டா இருக்குல்ல, சாப்பாடு குண்டா இருக்குல்ல, அதுக்கு திருநீர் போட்டுருங்க. சாப்பாடு குண்டா இருக்குல்ல, யாருமே திருநீர் பூச மாட்டாங்க. நான் சொன்னா சாப்பாடு குண்டானுக்கு இறக்கி வச்சுட்டு ஒரு திருநீரை போட்டு இதுக்குள்ள இருக்கிறது சிவபெருமானுக்கு பொருந்தும் சொல்லிட்டு அதை எடுத்து போடுங்க. தினமும் நீங்க சிவபூஜை பண்ணதுக்கு சமம். அதுக்கு மேல என்ன சிவபூஜை இருக்கு? நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க திருவாச சிந்தனை கூட வர வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுப்பாவி திருவாசனை நீ தாண்டா லேட் பண்ற, எங்க வீட்டுக்காரர் தினம் திட்டுறது ஒன்னாலதான், 10 மணின்றது 10:30 இழுத்துறது அப்படின்னு. சரி, அதனால நிறுத்திட்டேன், நிறைவு செய்யணும். ஆக இந்த அளவுல இல்லற தர்மத்தை நிறைவு செய்துதான் நீங்க சிவ தர்மத்துக்குள்ள போகணும். இல்லற தர்மம் தான் சிவ தர்மமே, அதை தாண்டி சிவ தர்மமே இல்லை. நீங்க வீட்டுல திருநீர் போட்டு சாப்பாடு போடணும், பிள்ளைங்களுக்கு திருநீர் போட்டு சாப்பாடு போடணும், அதுதான் பெரிய தர்மம். அதை தாண்டி எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த பெரிய தவங்களும் நீங்க செய்ய தேவையில்லை. புரியுதுங்களா? சரி, நிறைவு செஞ்சதான். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நாளையும் அமர்வு இருக்கு, வேலுண்டு வினையில்லை குழுமம் நிகழ்த்தும் அமர்வு இருக்கு. அடியார்கள் கண்டிப்பா அதுக்கு எழுந்தருளணும். அடுத்த அமர்வு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கு. எல்லா அடியார்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுந்தருளுங்க, நல்ல விஷயத்த கேளுங்க, அதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நீட்டு கவசமும் திருநீட்டு கவசமும் கிடைச்சிருச்சு. இனி நாம சிவன் பிடியில தான் இருப்போம். மகிழ்ச்சி சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய். சிவசிவ.